Friends, welcome back to our channel Blue Feather Clothing and Designing. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய மெயினான ஜரி அண்ட் பென்சில் அண்ட் நீடல். ஆரி நீடலில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நீடல் இருக்கு இல்லையா, அந்த நீடல் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கர்வ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வி ஷேப் மாதிரி பார்த்தோம், அப்புறம் வந்து சர்க்கிள் பார்த்தோம், அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்தது வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போட்ட டிசைன் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். இப்போ பாருங்கள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. சும்மா ரஃபாக போட்டிருக்கேன், உங்களுக்கு நான் சின்னதாக போட்டு காட்டுறேன். இப்படியும் போடலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்டிச் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோன்னா, வி போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டெப்புக்காக வரக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் எப்படி நம்ம கண்டினியூஸாக வந்து போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப்பு தான். இது நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒவ்வொரு பேசிக்கான ஃப்ளார்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பீட் ஒர்க்கை விட த்ரெட் ஒர்க் வந்து அதிகமாக லைக் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் அல்லது அவங்களால வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா பிளாக் ஆயிடும். மேக்ஸிமம் பிளாக் ஆகாது, பட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பராக வைக்கல, வெளியே போட்டுட்டோ கிளாத்துக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிசைனில் த்ரெட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போட்டு லாக் போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஏதோ ஒரு எஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த எஜ்ஜிலேருந்து எடுக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் நம்ம போடுவோம் இல்லையா, அதே ஸ்டிச் மாதிரி தான் வரும். ஓகேவா. எப்பவும் போல வந்துடுச்சா. இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேக் ஸ்டிச் குத்தி அப்படியே இப்படி கொண்டு வருவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் போடும்போது கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும். பாருங்க, ஷார்ப் எட்ஜ் வர்றது உங்களுக்கு தெரியுதா? பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் இது பக்கத்தில் போகணும் அவசியம் கிடையாது. இப்போ எடுக்கிறோம்னா நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸாக கொண்டு வந்து இந்த லைன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி லைன்களே இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் தனியாக யூஸ் பண்ணலாம், பட் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இப்படி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப 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 நீட்டாகவும் அழகாகவும் வரும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிச்சுக்கிறன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து வரும். பாருங்க, இதோட எட்ஜ் வந்தோன்னா என்ன பண்ணுறோம், இங்கே லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த பக்கம் பேக் ஸ்டிச் போடணும். எந்த பக்கம் நம்ம கொண்டு வரோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச் போட்டு கொண்டு வரணும். ஓகேங்களா. சத்தம் கேட்குதுங்களா? நம்ம வந்து நல்லா கரெக்டாக போட்டுட்ருக்கோம் அப்படின்னா சவுண்டு வரும். நம்ம ஒவ்வொரு டைம் பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு வரும். லூஸாக இருந்துச்சுன்னா சவுண்டு வராது. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தோம்னா நம்ம இப்படி போகக்கூடாது. இதே சைடு இப்படி கொண்டு வந்து மறுக்கா ரிட்டர்ன் போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். அதுவும் காட்டுறேன் பாருங்கள். இப்படி வரணும். இப்போ நம்ம எந்த இடத்துலையுமே இதுக்கு லாக் போட வேண்டியதே இல்லை. நம்ம நேரம் என்ன பண்ணிட்டு வந்தால் போதும், போட்டுட்டு வந்துருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா. ஆரி ஒர்க் வந்து நிறைய வந்து இப்போ நிறைய லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ யாராவது பார்த்தோம்னாலே வந்து நார்மலாக வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு மேரேஜ், இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷனுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரி ஒர்க்னு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து
அதில் இருந்து மேக்ஸிமம் ஆரி ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஆனால் அது வந்து ஆரி ஒர்க் நீடில் போடுறத விட ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணியிருப்பாங்க நார்மல் நீடில் வச்சு. பட் இப்போ எதில் எடுத்துட்டிங்கனாலும் ஆரி ஒர்க் தான். ப்ளவுஸில், சுடியில், லெஹங்காஸ்லேயும் சரி, நமக்கு எப்படி வேணுமோ ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தனியாக மெட்டீரியல் எடுத்து நமக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிறது ரொம்ப 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 பெனிஃபிட். இப்போவே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம போட்டு என்ன யூஸ் அப்படியாலும் நினைக்காதீங்க. இப்போ டெய்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இதில் டெய்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் இப்போவும் டெய்லரிங் கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் கற்றுக்காமல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஆரி ஒர்க் எவ்வளவோ பேர் கற்றுக்கிட்டாலும் லாஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து சிலர் வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்னு கற்றுக்குவாங்க, சிலர் பிஸ்னஸ் ஓரியன்டாக கற்றுக்குவாங்க, சிலர் நம்ம ப்ளவுஸு போதும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து போட்டாலும் பழகினாலும் நமக்குன்னு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. யாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, யாருமே வந்து மேரேஜ் நடத்தாமல் இருக்க போகிறதில்ல, ஃபங்க்ஷன் வைக்காமல் இருக்க போகிறதில்ல. இப்போ இருக்க ட்ரெண்டிங் காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து போடுவாங்க. நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்து நல்லா போட்டு பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஓகேங்களா? உங்கள் ரிலேட்டிவ்லேருந்தே ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எட்நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஃப்ளார் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்க்கணும். இது ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளார் எப்படின்னு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் மாதிரி. ஓகேங்களா? நான் ஒரு இது மட்டும் போட்டு காட்டுறேன், மற்ற நீங்கள் தான் வந்து போடணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளார் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ளவர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹேண்டில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்து கூட போடலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 4 பெட்டல்ஸ் போடணும், 5 பெட்டல்ஸ் போடணும், அப்படி அதெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஆனால் வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்வெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் லைன், இந்த கர்வெல்லாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு பெண்டிங் போடும்போது வரும். என்ன இது நார்மலாக தான் எனக்கு செயின் ஸ்டிச் தானே அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. அப்படியே போட்டிங்கனாலும் ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து இந்த ஹோம் ஒர்க் எல்லாமே. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? எப்பவும் போல் நாட் போட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரவுண்டில் போட்டிருக்கோம், எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. வரலனாலும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியானது தான். அதனால் இவ்வளோ பேர் கற்றுக்கிட்டாங்க அப்படின்லாம் பார்க்காம உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து கற்றுக்குங்க, பழகுங்க. மெயினாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லரிங் தான். டெய்லரிங் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நானே வந்து காலேஜ் படிக்கும்போது 12th லீவில் ஒருக்கா பழகினேன், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஒருக்கா பழகினேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் மறந்துடும். சில பர்டிகுலர் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணாமே இருந்தோம் அப்படின்னா மறந்துடும். நான் 12th முடிச்சோன்னா பழகினேன், பட் காலேஜ் போனதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அது மறந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து பழகிறவங்க பழகிட்டே தான் இருப்பாங்க. பட் எல்லாருமே வந்து கொண்டு போகிறாங்களா, எல்லாருமே பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி வந்து பழகுங்க. ரவுண்ட் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூட்டியாக கொண்டு போயிட்டுருக்கேன். இது வந்தோன்னா ஒரு லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி கொடுக்கணும், சின்னதாக போட்டு. தெரியுங்களா? அப்புறம் அப்படி எப்படி கொண்டு போகணும். ஈஸியானதா, பட் இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா தான் இந்த ஷேப்லாம் வந்து வரும். அதுக்காக கொண்டு வரது தான் இது ஒரு இது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் மாதிரி வந்திருக்கு, இந்த இடத்துல நல்லா பெண்டு மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மிஸ்டேக் வந்தது அப்படின்னா வந்து அப்படியே போடக்கூடாது, பிரித்து போடணும். ஓகேங்களா? பிரிக்கிறதுக்கெல்லாம் சங்கடமே படாதீங்க. ரொம்ப வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருச்சா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம டிசைன் போட்டிருக்கு இல்லையா, மேக்ஸிமம் வந்து டிசைனோட இதுவே கவர் பண்ணுங்கள். டிசைன் விட்டு வெளியே போகக்கூடாது. டிசைன் கரெக்டாக அந்த டிசைன் மேலேயே வர மாதிரி போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து டிசைன் விட்டு வெளியே போகலாம், நான் 2-3 இடத்துலேயே போட்டிருப்பேன் வெளியே போகலாம். பட் வந்து நம்ம ஒரு ஒர்க்காக ஒரு கிராண்ட் ஒர்க் பண்ணுறோம், இல்லாத ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம டிசைன் விட்டு வெளியே போச்சு அப்படின்னா ஒரு டிசைனுக்கு இன்னொரு டிசைனுக்கு ஸ்பேஸ் வந்து பத்தாமல் போயிடும். ஓகேங்களா?
அதனால் வந்து எந்த இடத்துல டிசைன் போட்டிருக்குமோ அந்த டிசைன் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் லாக் போட்டு முடிச்சுக்கலாம், இல்லை அப்படியேவும் கொண்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த இடத்துல லாக் போட்டு கொண்டு போங்க. நாங்கள் டேரெக்டாக கொண்டு போயிருக்கோம், பட் லாக் போட்டு கொண்டு போனீங்கன்னா இன்னும் ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல லாக் போடுறேன்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே இப்படி கொண்டு போகிறேன்னா கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து போடணும். ஈஸியானது எதுவுமே ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. இது ஃபுல்லாக இந்த ஒவ்வொரு இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பு பண்ணினேன், பட் நம்ம பிரித்து போடும்போது கரெக்டாகிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு போடும்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம பிரித்து போடணும், இல்லை ஃபஸ்ட்லேருந்து போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவ் டிசைன் ஆகட்டும் எதுவாகட்டும் வந்து போட்டு முடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.